எத்தே இதோ வந்துகிட்டே இருக்கத்தே. எத்தே சொல்லுங்க தே, ஏங்க தே கூப்பிட்டீங்க? அடுப்புல கொஞ்சம் வேலையா இருந்தது. அதுவாடி நம்ம புரோக்கர் பண்ண இல்ல, நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டானா. ஐ வெரி ஹாப்பி, ஐ வெரி ஹாப்பி. அப்படிங்களா தே? ஐ எம் ஆல்சோ ஹாப்பி, ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஆமாங்க தே, எப்பத்தே மாப்பிள்ளை பார்க்க போறது? அது சொல்றது தாண்டி கூப்பிட்டா செவிட்ட மாட்டோம். அதுக்காக தான் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு என்கிட்ட ஏமாத்துறியா? உண்மையிலே சமைச்சிக்கிட்டு தான் இருந்தியா, இல்ல காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஏப்பே, எப்படித்த கிச்சன்ல ஹெட்செட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு வேலை பார்க்க முடியும்? ஹெட்செட்டு சாம்பார் வாழையில உளுந்துராதோ? நீ செஞ்சாலும் செய்வேலை திமிரு பிடிச்சவளே. சரிங்க தே, இப்ப நம்ம என்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம், என்னைக்கு மாப்பிள்ளைய பார்க்க போறோம்? சொல்லுங்க தே, ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அடியே, நாளைக்கே நல்ல நாள் தானாடி, நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம்டி. நாளைக்கு காலைல 11 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புனாதான் அங்கே 2 மணிக்கு போய் சேர முடியுமா? அதனால நம்ம ஒரு 10:45 ஊட்ட விட்டு கிளம்பிடும். உன் புருஷங்கிட்டையும் சொல்லிடு சரியா? புள்ளிவள்கிட்டையும் சொல்லிடு, எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு போவோம் சரியா? சரிங்க தே, போறதுக்கே 3 மணி நேரம் ஆகும்னு சொல்றீங்களே, அப்படி என்னத்த ஊரு? அது ஊரு பேரெல்லாம் கேட்கல, நான் ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னான் சரியா? என்னது கிராமமா? ஏன் கிராமம்னா உனக்கு கசக்குதோ? நீ மட்டும் எங்கடி சிட்டில இருந்தா குதிச்சு வந்த? நீனு கிராமத்துல இருந்தானே வந்த. எதே அதெல்லாம் சரிதான் தீ, நானும் கிராமத்துல இருந்து தான் வந்தேன். இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு கிராமத்து மாப்பிள்ளை ஒத்துக்கு போவோமா? அதெல்லாம் ஒத்து போவோம். மாப்பிள்ளைய கிடைக்காம இருந்ததுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கானே, பேசாம இரு. இவனை எப்படியாச்சும் பேசி முடிச்சிட வேண்டியதான். எப்படியோ அவன் தலையில மிளகா அரைச்சா போதும், என் தலையில அரைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுவீங்க. தெரியுதுல, அப்ப சாத்திக்கிட்டு கிளம்பு போ. சரிங்க ஏத்தே. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, என் தங்கமே, உனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாண்டி செல்லம். என்ன கிராணி, உண்மையில தான் சொல்றீங்களா? மாப்பிள்ளை அதுக்குள்ளே கிடைச்சிட்டானா? எஸ்டா கண்ணு, யூ காட் எ மாப்பிள்ளை கண்ணு. ஒய் பேபி, ஒய் யூ ஷாக்டு? மாப்பிள்ளை இஸ் கிடைச்சிங். நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். ஓகே கிராணி, நான் பியூட்டி பார்லர் போய் மேக்கப்லாம் போடணும். எனக்கு ஒரு 5000 அமௌண்ட் மட்டும் கொடுங்க. அதுக்கு என்னடா தங்கம், போய் பீரோவை திறந்து காசை எடுத்துட்டு போயிட்டு வா. பாய் பாய். தேங்க்யூ கிராணி, ஐ எம் கோயிங் டு பியூட்டி பார்லர். என்ஜாய்டா பேபி, என்ஜாய். பியூட்டி பார்லர் போறேன், பியூட்டி பார்லர் போறேன், சூப்பரா இருக்கும், செம்மையா மேக்கப் போடுவாங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? யோ, நான் தான் ஏன் புரோக்கர் பொன்னமலம் பேசுறேன், கேக்குதா? ஐயா கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. யோ, உன் பையனுக்கு பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருந்தியே, ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கியா? ஓகே தானே உனக்கு? என்னங்க ஐயா சொல்றீங்க? உண்மையாலுமே வா, மெய்யாலுமே வா? அட மெய்யாதான் ஏன் சொல்றேன். ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. உன் பையன் தான் ஊருக்குள்ள ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கானே, இந்த பொண்ணுக்கு கட்டி வை. ஜாலியா இருப்பான் அவங்க வீட்டுல போய். சரியா? ஒன்னும் பெரிய கண்டிஷன்லாம் இல்ல, அவங்க சொல்ற வேலையெல்லாம் பார்க்கணும், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அது மட்டும்தான். என்னங்க ஐயா, அவனே இங்க தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க வேற வீட்டோட மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போகணும்னு சொல்றீங்க. நான் சொன்னா வச்சு திட்டினா வச்சேன், ஏதாச்சும் 1 2 வார்த்தை கேட்பான். அங்க போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பானா? நீங்க பாட்டுக்கு அவங்கள்ட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? இவன் தருதலைன்னு சொன்னீங்களா இல்லையா அவங்கள்ட்ட? ஐயோ புத்தி கெட்ட சேகரு, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதியா. ஏன்னா ஊருக்குள்ள தருதலையா சுத்திட்டு இருக்கான், ஒரு பைய பொண்ணு தர மாட்டான். இந்த பொண்ணு வெளியூர் பொண்ணு. நான் ஏதோ பேசி கீசி அவங்கள மனசை மாத்தி நல்ல பையன் சொல்லி வச்சிருக்கேன். நீ ஏதாச்சும் குட்டையை குழப்பி அவங்கள கிளப்பி விட்டுறாத சரியா? ஒழுங்கா உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ற வேலையை பாரு. கல்யாணம் பண்ண வச்சா தீர்ந்துவான் அந்த தருதலை. சரிங்க பொண்ணுமலம், நீங்க சொல்றது சரிதான். சரி, அவங்கள வர சொல்லுங்க. எப்போ வராங்களாம்? ஐயோ, அவங்க நாளைக்கு மத்தியான்ல கிளம்பி வராங்க. அதனால நீ ஒரு மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடு சரியா? பிரியாணி கிரியாணி செஞ்சு கூடாது, நாளே கவிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா? அதனால நீ என்ன பண்றனா, மத்தியானம் தடப்புடலா வடப்பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு வச்சிரு. நாங்க ஒரு புல்கட்டு கட்டிட்டு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறோம். சரிதானே? சரிங்க பொண்ணுமலம், பெரிய இடம் வேற சொல்றீங்க, வடை பாயசம்லாம் சாப்பிடுவாங்களா? நீ பால் டாயிலேயே பாலுன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த கிளவி குடிச்சிருவாடா. பெரிய இடம் தான், ஆனா பக்கா லோக்கல் அந்த கிளவி, பாத்துக்க. அட என்னங்க நீங்க வரவங்களுக்கு பால் டாயில் கொடுக்க சொல்றீங்க? ம், இதெல்லாம் சரியே வராதுங்க. யோ, ஒரு பேச்சுக்கு சொன்னையா, நீ படிக்க பால் டாயில கலந்து கொடுத்துறாயா, பாயாசத்தை ரெடி பண்ணி வையா. யோ, உன்னோட பெரிய தலைவலியா போச்சு. அட சரிங்க சரிங்க, நான் சும்மா காமெடி பண்ணேங்க. அப்ப நான் போனை வச்சுட்டுங்களா?
சரி சரி, போனை வச்சுட்டு போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு, போ கிளம்பு. அடியே காமாட்சி, காமாட்சி எங்கடி இருக்க? ஏனுங்க எங்கண்ணே கூப்பிட்டீங்களோ? அடியே ஆமாண்டி, உன்னையே தாண்டி கூப்பிட்டேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? அடுப்புக்கு கொஞ்சோண்டு விரவு வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க, பத்த வச்சு எரிய வைக்கிறதுக்கு. சரிடி சரிடி, நாளைக்கு நம்ம பையனை பொண்ணு பார்க்க வராங்க. சி, மாப்பிள்ளை பார்க்க வராங்க. என்னங்க சொல்றீங்க? ஊர்ல இல்லாத கதையா இருக்கு. எப்போதும் பொண்ணை தானே பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து போவோம், இவங்க என்ன மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து வராங்க? அடியே நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இவங்க கொஞ்சம் பெரிய குடும்பமா, அதனால தான் அவங்களே நம்ம பையனை பார்க்கறதுக்கு வராங்களாம். ஏனுங்க இவனே ஒரு தரத்துல கொட்டி இவனை போய் மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்றீங்க? இவனை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா பொண்ணு வீட்டுக்கு? இவனை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சா எவன்டி பொண்ணு கொடுப்பான்? இந்த புரோக்கர் பொண்ணமலம் தான் எதையே சொல்லி பொண்ணு வீட்டில் சொல்லி வர வச்சிருக்கான். பார்ப்போம், வரட்டும். அந்த வரைக்கும் லாபம்னு நம்ம தள்ளி விட்டுற வேண்டியதான் இந்த பயலை. அதுவும் அவங்களுக்கு இவன் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணுமா. நமக்கு தொல்லை ஒழிஞ்சுதுன்னு அவங்களோடய அனுப்பி விட்டுட்டோண்டி. கரெக்டு தாங்க. இவனை வச்சுட்டு காலந்தோறும் நம்ம சோறு போட்டு இவனை சமாளிக்க முடியாது. இவன் திங்கிற சோறுக்கு எனக்கு சோறு ஆக்கி ஆக்கி கை வலியே வந்துருச்சு. சரிதாண்டி காமாட்சி, எங்கே போய் தொலைஞ்சிடான் இந்த தருதலை? அவன்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. எங்கேயாச்சும் ஊரை சுத்த கிளம்பிட போகுது நாளைக்கு. சரிங்க சரிங்க, நான் போன் அடிச்சு சொல்றேங்க. நான் டவுன் வரைக்கும் போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க நாளைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வராங்களாம். மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேலுக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போவாங்களாம். புரோக்கர் பொண்ணமலம் தான் சொன்னான். நான் போயிட்டு வரேன், சரியா? சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பயலுக்கு முதல்ல போன் அடிக்கும். அடே ராகுலு, ராகுலு எங்கடியா இருக்க? ஹலோ, சொல்லுங்கள் மம்மி, சொல்லுங்கள். அட மானங்கட்ட மடப்பையன் மவனே, எங்கேயே இருக்க? கழுதுகிட்டா குட்டிச்சு வரும் போல நம்ம டீ கடையில் தானே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். என்னங்க மம்மி, சொல்லுங்கள். ஏடே ராகுலு, உன்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாண்டா, சி மாப்பிள்ளை பார்க்க வராங்களாண்டா. சரியா, நாளைக்கு எங்கேயும் போயிடாத, காலையில தூங்கி எழுந்திரிச்சு வீட்லயே இரு. உங்க அப்பா எப்பதான் வாங்கிட்டு சொல்ல சொன்னாரு, சரிதானே? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஐயோ, எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேணாம். நான் இப்படியே ஜாலியாக உங்களோட இருந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டே இருந்துடுறேங்க. ஏன் இத்தனை நாள் இங்க உசுர வாங்கினது போதிலையாடா தங்கம்? ஒழுங்கா பொண்டாட்டி வீட்டுல போய் ஜாலியா இரு. என்னது, பொண்டாட்டி வீட்டில் போய் ஜாலியாக இருக்கணுமா? அப்போ நான் வீட்டோட மாப்பிள்ளையா பண்ணுமா? நோ 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 நோ. கேளு, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுலே. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா செட்டில் ஆயிடு. பெரிய குடும்பமாலே சிட்டியில இருக்காங்களாம், ஜாலியா நீ ஊரை சுத்தி பார்க்கலாம், பப்புக்கு போகலாம், மப்ப போடலாம், என்ஜாய் பண்ணலாம்லே. சொல்றதை கேளு. ஏம்மா, நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் யோசிக்கிறேன். ஜாலியாக இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. சரி, சிட்டினியாமா? சிட்டினா என்ன ஊருமா? சிட்டி தாண்டா கண்ணு, சென்னை சிட்டிடா, சென்னை சிட்டி. என்னது, சென்னை சிட்டியா? ஐயோ, அங்கே செம்மையால இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர், எனக்கு ஓகேம்மா. நாளைக்கு வர சொல்லு அவங்கள. அடே ராகுலு, அவங்க நாளைக்கு வரதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க நாளைக்கு மதியம் வராங்களே. நீ ஒழுங்கா மூஞ்செல்லாம் தேய்ச்சி சோப்பை போட்டு கழுவி குளிச்சு கிழிச்சு புது சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து நில்லுடே, அது போதுடே. ஏமா, ஓகேம்மா ஓகேம்மா, நீ சொன்னா சரியாதாம்மா இருக்கும். நான் வந்துடுறேம்மா, அதோ இப்போ கிளம்பி வந்துடுறேம்மா வீட்டுக்கு. இன்னையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறேன். நீ ஒரு வீணா போன வெங்காயங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறீங்களே, வந்து தொலைலையே முதல்ல வீட்டுக்கு. நம்மளாலேயே இவனை வச்சு சமாளிக்க முடியலையே, அந்த குடும்பம் என்ன பாடுபட போதோ. சரி பார்ப்போம், வரட்டும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்.